பசங்களா, question of the day சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய question நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்துதான். பசங்களா, இதுதான் உங்களோட question. ஸோ இந்த கொஸ்டனுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு ஹார்ட்டோட. ஓகே, ஸோ கொஸ்டன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கொஸ்டின். The speed of light in medium 1, m1 and m2 are 1.5 meter per 10 to the power 8 meter per second and 2 into 10 to the power 8 meter per second respectively. A ray of light enters from medium 1 to medium 2 with an incident angle I. If the ray suffers total internal reflection, the value of I is. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிவன் டேட்டாஸ் எழுதிட்டு பசங்களா, கிவன் டேட்டாஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்மளோட நார்மல், இது வந்து m1 அப்படிங்கிற மீடியம், இது m2 அப்படிங்கிற மீடியம். ஓகேவா, இதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1 இருக்கலாம், இதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 இருக்கலாம். நம்மளுக்கு என்ன நடக்குதா, n1ல இருந்து ஒரு லைட் போய் படுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, n1ல இருந்து ஒரு லைட் போய் இன்சிடென்ட் ஆகுது, இதோட ஆங்கிள் I அப்படின்னா இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறப்ப ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ரெண்டு வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, v1ன்னு சொல்லி ஒரு வெலாசிட்டி, v2ன்னு சொல்லி ஒரு வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கிவன் டேட்டா பசங்களா. ஸோ மறக்காம இந்த கொஸ்டனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம செஷனை பாஸ் பண்ணி வர ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோமா பசங்களா. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட மெயின் கான்செப்ட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே டென்சர் மீடியம்ல இருந்து தான் ரேரர் மீடியம்க்கு போறப்ப இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இல்லாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எப்போவுமே n1 எப்படி இருக்கணும், ரேரர் மீடியமாக இருக்கணும். n2 எப்போவுமே n1 எப்படி இருக்கணும், டென்சர் மீடியமாக இருக்கணும். அண்ட் அதுவே n2 வந்து ரேரர் மீடியமாக இருக்கணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த இன்சிடென்ட் ஆங்கிளை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நம்மளோட ரிஃப்ளெக்டட் ரே ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு மீடியமோட பவுண்டரியை இப்படி டச் ஆகி நிற்கும், விச் இஸ் நம்ம நார்மல் கூட 90 டிகிரி மேக் பண்ணி நிற்கும். நம்ம ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பசங்களா, 90 டிகிரி மேக் பண்ணி நிற்கும். அப்போ இதுதான் உங்கள் க்ரைட்டீரியா. இதை தாண்டி, அதாவது இந்த தீட்டா சியை தாண்டி நான் இன்னும் இதை கொஞ்சம் இப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், அது இன்டர்னல் எந்த மீடியம்ல இருந்து போச்சோ அதே மீடியம்ல உள்ள வந்துடும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானடா, இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் எப்போவுமே எப்படி இருக்கணும், நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட, இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபார்முலாவில் எழுதுறப்ப என்ன எழுதலாம், இது வந்து n1, இது n2. ஸோ இதை டென்சர், இதை ரேரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது ரேரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹவ் ஐ கேன் ரைட் த லென்ஸ் லா, ஸ்னெல்ஸ் லா. அப்போ டென்சரில் வந்து சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன நடக்கும் பசங்களா, ரேரர் சைன் ரிஃப்ளெக்டட், ரைட். ஸோ ரிஃப்ராக்டட் எவ்வளோ ஆங்கிள் வச்சிருக்கு பசங்களா, கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கிறப்ப 90 டிகிரி வச்சிருக்கும். அப்போ சைன் 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி 1. அப்போ சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு NR டிவைடட் பை ND அப்படின்னு கிடைக்கும். அண்ட் நார்மலாக இதை நம்ம எப்படி எழுதலாம் பசங்களா, சைன் C வில் பி ஈக்குவல் டு சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பவுமே வெலாசிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், வேவ் லென்த்துக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே தானடா. அப்போ இங்கே வெலாசிட்டி என்னவாகும், vd by vr அப்படின்னு இருக்கும். வேவ் லென்த் என்ன ஆகும், lambda d by lambda r அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் உங்களோட டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா. இந்நேரம் நீங்களும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும் பசங்களா. ஸோ கண்டுபிடிக்கல அப்படின்னா என் கூட சேர்ந்து கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஓகே, அப்போ இது ndன்னு வச்சுக்கலாம்.
ஸோ நவ் திஸ் பிகம்ஸ் என்டி, இது என்ஆர்னு வச்சுட்டு இது என்ன ஆகணும் பசங்களா, இதுதான் நம்ம கிரைட்டீரியா, ரைட்? அப்போ இது இப்போ நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கு. அப்போ த மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ வந்து அதிகமாக இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ ஸ்னெல்ஸ் லால நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஸோ ஸ்னெல் sin c will be equal to டென்சர் என்ன ஃபார்முலா எழுதணும் பசங்களா, which is nr divided by nd அப்படின்னு எழுதுறோம். nr divided by nd. அப்போ இதில் vd divided by vr அப்படின்னு எழுதலாம், கரெக்ட்? அப்போ sin critical angle will be equal to vd என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா, டென்சரில் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி எப்போவுமே குறைவாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்கிறதுல வெலாசிட்டி குறைவாக இருக்கிறது 1.5 into 10 to the power 8. அதுவே ரேரரில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ 2 into 10 to the power 8 meter per second. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகிடும் பசங்களா, 15 divided by 20 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்போ sin c will be equal to இது 3 times, இது 4 times, 3/4 ஆக இருக்கும். அப்போ critical angle will be equal to sin inverse of 3/4 அப்படிங்கிறதான் ஆன்சர். இதெல்லாம் கரெக்ட் இல்லை. அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் எப்படி இருக்கணும் பசங்களா, greater than or equal to sin inverse of 3/4 ஆக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்க மேட்ச் ஆகுது, நம்மளுக்கு சில மேட்ச் ஆகுது. நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? அப்போ இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சைலம்ல கரெக்டான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு பசங்களா. எஸ், யூ பீப்புள் ஆர் கோனா கெட் மெனி டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ். ஆமா பசங்களா, நீங்க ஒருவேளை நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மெகா 15 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்றதுனால 15% உங்களுக்கு நம்ம கோர்ஸ்ல ஆஃபர் கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரி தளபதி பேட்ச், உங்க பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் 12th நீட் ப்ரிப்பரேஷன் பேட்சுக்கு நீங்க மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப 30% ஆஃப் கிடைக்க போகுது பசங்களா, வித் n நம்பர் ஆஃப் நம்மளோட ஆட்-ஆன்ஸோட. நெக்ஸ்ட் பாருங்க, வெற்றி பேட்சுக்கு எகெயின் மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப வெற்றி பேட்சுக்கும் நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லயும் 30% ஆஃப் கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்க எல்லாருமே தளபதி பேட்ச்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. பட் இது கம்மி டைமுக்கு மட்டும்தான். ஸோ பி கிளவர், சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட் வித் த ப்ராசஸிங். ஓகே, ப்ராசஸ். ஸோ பசங்களா, எஸ், இப்போ கரெக்டான ஒரு விஷயத்த பார்த்தாச்சு. அது போக இந்த ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர் தான் நம்ம எழுதியிருக்கோமா கொஸ்டினுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்சல்யூட்லி இட் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணமோ அதுதான் இங்கேயும் இருக்கு பசங்களா. கொஸ்டின் பார்க்கறதுக்கு வியர்டா இருக்கலாம், பட் ஆன்சர் இஸ் நாட் until you understand the concept. இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day பசங்களா. Take care everyone.